கந்தா ப்ரமோட்டர்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. பொள்ளாச்சியிலிருந்து நாலாமூல சுங்கம் வந்து அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பழனி உடுமலை மெயின் ரோட்டில் போகிறப்ப எரிசனம்பட்டிங்கிற ஏரியாவில் வந்துட்டு இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் வர்றப்ப ஒரு 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான செம்மண் பூமி, லோ பட்ஜெட்டில் வந்துட்டு நம்மகிட்ட சேல்ஸுக்கு வந்திருக்குதுங்க. இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற பூமியோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதில் உங்களுக்கு உங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பூமி வந்துச்சு அப்படின்னா உங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 6 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. நெட்டை குட்டை ரகம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க. தார் ரோடு பேஸ்லேயே வந்துட்டு இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு நல்ல வாஸ்துப்படி அமைஞ்சிருக்கிற பூமின்னு கூட சொல்லாங்க. கிழக்கு சரிவு வடக்கு சரிவாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு சூப்பரான செம்மண் பூமி, ஒரு நல்ல முறைக்கு வந்துட்டு பராமரித்து வச்சுருக்குறாங்க. கொஞ்சம் மரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய மரமாகவும், அதுக்கடுத்து கொஞ்சம் மரம் வந்துட்டு கண்ணு மரமாகவும் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க. கண்ணு மரம் அப்படின்னா ரொம்ப கண்ணு மரம் கிடையாதுங்க. ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய வகையிலே வந்துட்டு அந்த மரம் எல்லாமே அமைஞ்சிருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மரமுமே ஒரு நல்ல காப்போட ஒரு சூப்பரான வருமானம் தரக்கூடிய வகையிலே அமைஞ்சிருக்குதுங்க. பெரிய மரங்களுமே எல்லாமே நல்ல காப்போடவே இருக்குதுங்க. ஒரு நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் தான் அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. எல்லாமே வாஸ்துப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து அந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று லெட்டின் பாத்ரூமோடவே வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த பூமி சுற்றியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பி வேலி அமைச்சு டைமண்ட் ஃபென்சிங் போட்டு வச்சுருக்குறாங்க. உள்ள தோப்புமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல முறைக்கு பராமரித்து வச்சுருக்குறாங்க. ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதி இருக்கிற ஏரியாவில் தான் அந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. அந்த பூமிக்குள்ளேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்குங்க. தண்ணி தேவைக்காக இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு ஒன்று அமைஞ்சிருக்குதுங்க. ஒரு போரு, இது வந்துட்டு கூட்டு பாசனமாக வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு தொட்டி ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க. போர்லேருந்து எடுக்கிற தண்ணி வந்துட்டு தொட்டியில் நிறச்சி அங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரியும், கிணத்துலேருந்து டைரெக்டாக காட்டுக்குள்ளே பாயிற மாதிரியுமே வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்குறாங்க. கூட்டு பாசனம் அப்படிங்கிறப்ப தண்ணி பற்றாக்குறை வரும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு நல்ல முறைக்கு பராமரித்து வச்சுக்கிறாங்க. ஒரு நல்ல நீர்ப்பாசனத்தோடு அமைஞ்சிருக்கிறனால தான் இந்தளவுக்கு காப்பு வந்துட்டு உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ஒரு நல்ல செம்மண் பூமி. ஒரு 3.5 கோடி ரூபா பட்ஜெட்டில் நீங்கள் பூமி தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிறைய பூமி போய் பார்த்துருப்பீங்க. இந்த பூமி பாருங்கள், அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஏன்னா இந்த பூமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சரியான ரேட் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 55 லட்சம் ரூபா தான் ஃபைனல் ரேட்டாக கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த உடனே எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் கந்தா ப்ரமோட்டர்ஸோட நேயர்களுக்காக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூமியை வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. நன்றி.